யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 16 முடிய. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கொண்டார்கள் என்பதே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் உங்களுடைய திருவார்த்தை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது தவக்கால நாளிலே உங்களுடைய வார்த்தையை தியானிக்கும் போது நீர் எங்களுக்கு தருகிற ஆசீர்வாதத்தின் நிறைவை நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படியாய் கிருபைதார். இந்த நாளிலும் உங்களுடைய திருவார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக. மனித குரல்கள் அல்ல ஆண்டவரே, உங்களுடைய குரல் வெளிப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகள் கேட்கட்டும் ஆண்டவரே. ஒலிபெருக்கி வரியாக இந்த செய்தி யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, நேரலிலே யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கண்ணோக்கி பார்ப்பீராக. உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவோருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய பொறுப்புள்ள கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைமைந்த இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமரலாம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வரும்போதெல்லாம் நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே வரும்போது ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை தியானிக்கிறோம். அந்த சிலுவை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாடுகளுக்கு நேராக வரும்போது காணப்பட்ட காட்சிகளை இன்பம் ஒன்றாக நாம் அடிக்கடி தியானிக்கிறோம். இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வேத பகுதியிலே இந்த யோவானுடைய சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிறது. 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன் ராஜா வருகிறார். எதற்காக வருகிறார்? வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, இதோ உன் ராஜா வருகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக, அவர் பஸ்கா பண்டிகைக்கு 6 நாட்களுக்கு முன்பாக எருசலேமுக்கு நேராக வருகிறார். ராஜா வருகிறார். எதிலே வருகிறார்? கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். எழுதியிருக்கிற பிரகாரம் இயேசு ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி போனார் என்று யோவான் சுவிசேஷத்திலே சொல்லப்படுகிறது. அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே இதே வார்த்தை அங்கே பரிமளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே, கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். தவக்காலம் நாம் ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானிக்கிறோம். ஆனால்
இங்கே யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய இந்த சுவிசேஷத்திலே எழுதும் போது சீயோன் குமாரத்தியே களிகூறு என்று சொல்லுகிறார். இந்த யோவான் எழுதப்பட்ட அந்த காரியம் என்ன? இயேசு ராஜாவாக எருசலேமுக்கு வரப்போகிறார். ஒரு ராஜா வெற்றி பவனியோடு தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே வரும்போது அவனை ஜனங்கள் வரவேற்பார்கள், மேல தாளத்தோடு வரவேற்பார்கள். ராஜா ஜெயம் பெற்றவனாக குதிரையின் மேல் வருவான், இல்லாவிட்டால் ரதத்தின் மேல் ஏறி வருகிறதை நம் வேதத்தின் எல்லா இடங்களிலும் பார்க்கின்றோம். ராஜா ஏறி போகிறது என்ன? குதிரை. ராஜா ஏறி போகிறது என்ன? ரதங்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த ராஜா யார்? அவர் சீயோனின் ராஜாவானவர், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இங்கே வேதவசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே, இந்த தவக்காலத்திலே சிலுவை தியானிக்க வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, சீயோன் குமாரத்தியே. சீயோன் குமாரத்தி என்று சொன்னால் யார்? ஆண்டவருடைய இரத்தத்தாலே வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களை சீயோன் குமாரர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே வருகிறவர்கள் யார்? சீயோன் குமாரர், சீயோன் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை சீயோன் குமாரரே, சீயோன் குமாரத்திகளே என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். அவர்கள் எங்கே இருக்க வேண்டும்? தேவனுடைய ஆலயமாகிய எருசலேமுக்குள்ளே வர வேண்டும். எருசலேமின் குமாரத்தி என்று ஆண்டவர் கூப்பிடுவது என்ன? சீயோன் குமாரத்தி எருசலேமுக்குள் இருக்கிறாள். அவளுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இந்த 3 விதமான ஆசீர்வாதங்களை இங்கே ஆண்டவர் வைத்திருக்கிறார். முதலாவதாக வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களிகூறு. சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்ன, சகரியா வாழ்ந்த காலம் கிமு 520 518 வருடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாய் கிடக்கிறார்கள். எப்பொழுது மீட்பு வரும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சகரியா தீர்க்கதரிசி தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை அவர்களுக்கு குறைக்கிறார். எப்பொழுது? கிமு 520 518 காலகட்டங்களிலே சகரியா தீர்க்கதரிசி முன்னுரைக்கிறார். யாரை முன்னுரைக்கிறார்? ராஜாக்கள் யார்? சாந்த குணமுள்ளவர்களா? ஒரு சாந்த குணமுள்ள ராஜா வருகிறார். எங்கே வருகிறார்? எருசலேமுக்கு நேராக வருகிறார். சீயோன் குமாரத்தி இருக்கக்கூடிய எருசலேமுக்கு நேராக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ள ராஜாவாய் வருகிறார். சாந்த குணமுள்ள ராஜா எதில் ஏறி வருகிறார்? கழுதையின் மேல் ஏறி வருகிறார். அவர் குதிரையின் மேல் ஏறி வரவில்லை. ஒருவேளை குதிரையின் மேல் ஏறி வந்திருந்தால் அன்றைக்கு எருசலேமை ஆண்டு கொண்டிருந்த இந்த ராஜாக்கள், ஏரோது, இவர்கள் அனைவரும் சேர்ந்து இவருக்கு எதிர்த்து கிளம்பி இருக்கிறார். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் எருசலேமுக்குள்ளே வருகிறார். எதற்காக வருகிறார்? வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே, யூதா ஜனங்கள் எருசலேமுக்கு தங்களை சுத்திகரிக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். அங்கே சுத்திகரிப்புக்கு வந்த இடங்களில நீங்க தெளிவா பார்த்தா தெரியும், இயேசு கழுதையின் மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வந்து என்ன செய்தார்? முதலாவது எருசலேம் தேவாலயத்துக்குள்ளே வருகிறார். எருசலேமின் ராஜா எருசலேமின் அரண்மனைக்கு போக வேண்டியவர் எங்கே வருகிறார்? ஆலயத்துக்கு வருகிறார். அப்படியானால் ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வேறுபாடை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாதான் அவர் எங்கே வருகிறார்? யூதருக்கு ராஜாவானவர் வருகிற இடம் எங்கே? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறார். ராஜ அரண்மனைக்கும் ஆலயத்துக்கும் வித்தியாசம் உண்டு. ராஜா, ஏரோது ராஜா, யூதேவின் ராஜாக்கள் அனைவரும் அரண்மனையிலே இருக்கிறார்கள். கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வரும்போது சொல்லுகிறார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி சாஸ்திரிகள் அரண்மனையை தேடி போனார்கள். ஆனால் இந்த ராஜா இயேசு எதை தேடி போகிறார்? தன்னுடைய ஆலயத்தை தேடி போகிறார். ஆலயத்தில் என்ன இருக்கிறது? அன்னா, காய்பா பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறார்கள். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பணி என்ன? ஆண்டவருடைய ஆலயத்தில் தங்கியிருந்து
ஜனங்களுக்கு பலிபீடத்திலே பலி உட்கார்ந்து பலி செலுத்துவதும் அவருடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்கிறதுமாக எருசலேம் தேவாலயத்திலே ஆசாரியர்கள் லேவியர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு ராஜா அரண்மனைக்கு போகாதபடி அவர் ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்திலே வந்து முதலாவது செய்த வேலை காசுக்காரருடைய காசுகளை கவிழ்த்து போடுகிறார். புறா விற்கிறவர்களை ஆண்டவர் துரத்தி போடுகிறார். துரத்தி விட்டு சொல்லுகிறார், என்னுடைய வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாக்கினீர்கள். தேவனுடைய ஆலயம் எல்லா ஜனங்களும் வந்து போகக்கூடிய ஒரு தேவனுடைய பரலோகமான ஆலயத்திலே நீங்கள் அதை கள்ளர் குகையாக்கி போட்டீர்கள் என்று சொல்லுகிறார். ராஜாவுடைய வேலை என்ன? ராஜா ஜனங்களை மீட்கும்படியாக வருவார். ஜனங்களுக்கு ஆதரவாக எதிராளி வரும்போது அவனை துரத்தி விடும்படியான ராஜா வருகிறார். ஆனால் இந்த ராஜா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் முதலாவது வருகிற இடம் அவருடைய ஆலயம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். உலகத்திலே போராட்டங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பணி தன்னுடைய ஆலயத்தை அவர் செப்பனிடும்படியாக சுத்திகரிக்கும்படியாக வந்து அவர்களை துரத்தி விட்டு ஆண்டவர் அந்த இடத்திலே தன்னுடைய கிரியை நிறைவேற்றும்படியாக வந்திருக்கிறார். இங்கே மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியம், அவர் ஏறி வந்தது எதிலே ஏறி வந்தார்? கழுதையிலே ஏறி வந்தார். கழுதை இதற்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது, தாழ்மைக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. யார் யாரெல்லாம் தாழ்மையாய் ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு தென்படுகிற ஆண்டவர் இந்த நாளிலும் நம்முடைய ஆண்டவர் தம்முடைய தாழ்மை உள்மத்திலே வைக்கும்படியாக விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார். அவர் தம்முடைய குணாதிசயங்களில் உண்டான தாழ்மை வெளிப்படுத்தும்படியாக கழுதை மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இந்த காலகட்டங்களிலே, இந்த தவக்காலங்களிலே நாம் இப்பொழுது மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கொண்டு வர வேண்டிய ஒரு மிக முக்கியமான காரியம், இந்த உலகத்தின் சூழ்நிலை நாம் கொஞ்சம் தேடி பார்ப்போம் என்று சொன்னால், உலகத்திலே மற்ற மனிதர்களும் சரி, ஆண்டவருடைய பிள்ளைகளானாலும் சரி, இப்பொழுது பயந்து போய் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? நம்முடைய தேசங்களிலே எந்த இடத்திலே எப்பொழுது ராக்கெட்டுகள் வந்து விடும் என்று தெரியாது, எங்க கொண்டு விடும் என்று தெரியாது. எல்லா நாடுகளும் இன்னொரு நாட்டுக்கு நேராக அணு ஆயுதங்களை மற்ற ஆயுதங்களை சரியாக குறிபார்த்து வைத்திருக்கிறது. ஏன்னா பழைய காலத்தை போல இல்லை. இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் நம்ம நெட்ல போட்டு பார்த்தா ரொம்ப தெளிவாக தெரியும், அப்படிதானே? இப்ப நம்முடைய சபை எந்த இடத்துல இருக்கிறத பார்க்கணும்னா ஒரு இடமும் தேடி போக வேண்டாம். உட்கார்ந்த இடத்துல கூகுள் மேப்ல போட்டு எந்த இடத்துல எவ்வளவு தூரத்துல எந்த இடத்துல திருச்சபை இருக்கிறது என்று அந்த டிகிரி அட்சரேகை தீர்க்கரேகை வழியாக கரெக்டாக சரியாக வைத்திருக்கிறார். நம்ம இதுல நின்றுட்டு ஒரு கூகுள் மேப்ல ஒரு ஸ்னாப் எடுத்து நம்ம பாஸ் பண்ணா கரெக்டாக அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கிற மனுஷனும் அதற்கு சரியான வழியை இது காட்டி விடுகிறது. அவ்வளவு பக்கத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்முடைய வீடு தனியாக இருக்கிறதுன்னு நினைக்கிறோம். வானத்திலிருந்து உலகம் பார்த்து நம்ம இருக்கக்கூடிய வீடு சரியாக எல்லா மனிதனுடைய கையிலும் இன்றைக்கு அறிவியல் உலகத்திலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே எல்லா நாடுகளும் தலைவர்களும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் வீட்டின் மேல் ஏதாவது நடந்து விடுமோ, தவறு செய்தால் விழுந்து விடுமோ என்று சொல்லி அங்கராய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில நாடுகள் இப்பொழுது தாக்கப்படுகிறதை நாம் பார்ப்போம் என்று சொன்ன இந்த யுத்தத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லை, அப்படிதானே? துபாய்க்கும் ஈரானுக்கும் ஏதாவது சண்டை போடக்கூடாது, சம்பந்தம் உண்டா? அமெரிக்காவுக்கும் துபாய்க்கும் சண்டை போடாது. துபாயிலிருந்து ஈரான் துபாயை கொண்டு போடுவதற்கு ஏதாவது காரணம் உண்டா? ஒரு காரணமும் இல்லை. எப்படி இந்த நாட்டை அழிக்கும்படியாக, இந்த தீவிரவாதத்தை ஒழிக்கும்படியாக ஒரு நாடு வந்திருக்கிறது. அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறபடியினாலே அவர்கள் நாடுகளிலே கொண்டு விழுந்து கொண்டிருக்கிறது. எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்லுகிறார்கள், இப்பொழுது யார் மேல எப்பொழுது ஆயுதங்கள் திரும்பும் என்று தெரியவில்லை. எந்த தலைவன் மேலே, எந்த ராஜாவின் மேலே, எந்த அதிகாரியின் மேலே கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒருவருக்கும் தெரியாது. இயற்கையானது ஒரு பக்கம் ஜனங்களை காட்டிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. விஞ்ஞான உலகமானது
எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை காட்டி கொடுத்து விடக்கூடிய கடைசி காலத்திலே வந்திருக்கிறோம். ஒருவரும் தப்பி போக முடியாது. இயேசு சொன்னார், கடைசி நாட்கள்ல நாம் வரும்போது ஒருவராயும் தப்பி போக முடியாது என்று சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு காலம் வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நியூஸ்களை நீங்க பார்த்தாலும் சரி, ஒரு பக்கத்துல இன்னைக்கு காலையில எடுத்து பார்த்தா ஒரு சைடுல சொல்லுகிறார்கள் இனி பெட்ரோல் கிடைக்காது என்று சொல்லி ஒரு கூட்டம் ஜனங்கள் பெட்ரோல் வாசல்ல போய் நின்று கொண்டிருக்கிறது. எல்லா விதமான பெட்ரோல் பங்கிலும் நின்று கொண்டிருக்கிறார்கள். சாப்பாடு கிடைக்காது என்று சொல்லி சாப்பாடை பதுக்க நினைக்கிறார்கள். இப்பொழுது ஹோட்டல்களிலே கேஸ் தட்டுப்பாடானபடியினாலே ஜனங்கள் கேஸுக்கு பதிலாக விறகை எரிக்க ஆரம்பிக்கல. எப்படி ஆகிலும் நாம் நின்று விட வேண்டும், நிற்க வேண்டும் என்று சொல்லி போராடுகிறார்கள். எந்த நேரத்தில் நமக்கு டீசல் தட்டுப்பாடு வரும் என்று தெரியாது, பெட்ரோல் தட்டுப்பாடு வரும் என்று தெரியாது, எந்த நேரத்தில் உணவு தட்டுப்பாடு வரும் என்று தெரியாது. ஆனால் மன்மோகன் சிங் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், நம்முடைய தேசத்துக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு வரும்போது, ஆண்டவரே எங்கள் தேசத்துல இந்த மாதிரி காரியங்களை நம்ம வந்துவிடக்கூடாது என்று சொல்லி மன்மோகன் சிங் சொல்லியிருக்கிறார். நம்முடைய நாட்டில் டீசல் பெட்ரோல் தட்டுப்பாடு வராது என்று சொல்லி இருக்கிறார். அவர் 3 தவணைகளிலே அவர் நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலே ஆளுகையில் இருந்தவர். எனவே அவர் சொல்லுகிறார், நம்முடைய இந்திய தேசத்துக்கு இந்த பிரச்சனை வராது என்று சொல்லுகிறார். எப்படி என்று தெரியாது. அவர் அது ஆட்சியில் இருந்தபடியினால் இதற்குரிய காரியங்களை செய்து வைத்திருக்க வேண்டும் என்று எனக்குள்ளே நான் தீர்மானித்தேன். என்ன, நாம் பயப்படக்கூடாது என்பதற்காக இந்த செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காலையில் எனக்கு ஒரு குழப்பமாக தான் இருந்தது. காலையில் பெட்ரோல் வண்டியில காலியாக போகிற சூழ்நிலை இருந்தது. நான் காலையில் ஒரு நியூஸை பார்த்துட்டு போனா பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் இருக்கு, ஆள் கூட்டமா இருக்கும்னு நினைத்து போனேன். அங்க பார்த்தா ஒண்ணுமே இல்லை. நிதானமாக அடைத்து விட்டு வந்தேன். பயப்படுவதற்கு தேவையில்லை. ஆண்டவர் எல்லா நன்மைகளை நமக்கு செய்கிறவர். இந்த நாளிலே ஆண்டவர் தவக்காலத்தில் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி, பயப்படாதிருங்க. கர்த்தர் என்ன செய்கிறார்? எல்லா நன்மைகளையும் செய்கிறவராக இருக்கிறார். ஒன்றுக்கும் பயந்து போய் திகைத்து போய் நிற்க வேண்டிய காலத்திலே நாம் இல்லை. யாருக்கு ஆண்டவரை கொடுக்கிறார்? வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. அப்படிதானே? எல்லாருக்கும் சொல்லல, இது ரொம்ப தெளிவா நீங்க பார்க்கணும். சீயோன் குமாரத்திக்கு மாத்திரம் தான் என்ன சொல்லுகிறார்? சீயோன் குமாரத்தியே பயப்படாது. நீ ஆண்டவருடைய பிள்ளையானால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்கிறவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர். உங்களுக்காக யுத்தங்களை நடத்துகிறோம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி இந்த எருசலேமுக்கு நேராக வருகிறார். வரும்போது அங்கே நடக்கக்கூடிய காரியங்கள் மிக விசேஷமாக நாம் பார்க்க முடியும். எல்லா ஜனங்களும் எதிர்கொண்டு வருகிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கழுதைக்கு அடியில் என்ன பண்ணுகிறார்கள்? தங்களுடைய துணிகளை விரித்தார்கள். எல்லாரும் என்ன பண்ண, குருத்தோலைகளை பிடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரிக்கிறதை காண முடியும். யார்? ஜெயித்தவர்களை வரவேற்கும்படியாக ஜனங்கள் வருகிறார்கள். எதை கொண்டு வரவேற்றார்கள்? குருத்தோலை கொண்டு வரவேற்றார்கள். உங்கள் ராஜா மரியின் மேலும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார் என்று சொல்லி கிமு 520 இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 520 வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த சகரியாவின் வார்த்தை கனம் பண்ணப்பட்டது. இந்த இடத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களை ஆண்டவர் ஜெயமாக நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த நாளிலே இந்த செய்தியை கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது, தவக்காலத்துல போய் ஒரு மகிழ்ச்சியின் செய்தி எப்படி கொடுப்பது என்று நான் தீர்மானித்த போது, இந்த நாட்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை பாட்டுக்கு நேராக போவதற்கு முன்பாக அவருடைய வார்த்தை அங்கே எழுதப்படுகிறது. பயப்படாதே சீயோன் குமாரத்தியே, உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். இன்றைக்குள்ள ராஜாக்களை நீங்கள் தரிசிக்க முடியாது. ஒரு சின்ன கவுன்சிலரை போய் பார்க்கணும்னா அவனுக்கு ஒரு எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறார்கள். ஒரு எம்எல்ஏ நம்ம பார்க்க முடிகிறதா? பார்க்க முடியவில்லை. மினிஸ்டரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி எருசலேமுக்கு நேராக பவனி வருகிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவருடைய
அவருடைய எண்ணம் எல்லாம் தம்முடைய பிள்ளைகள் ஜெயமாக வாழ வேண்டும் என்பது. அதற்காகத்தான் வந்தார். இந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள இருந்த எல்லா விதமான அட்டூழியங்களையும் ஆண்டவர் நீக்கி போட்டதை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எதற்காக ஆண்டவர் எருசலேமுக்குள்ளே வந்தார்? அந்த எருசலேமிலே காணப்பட்ட, ஆலயத்திலே காணப்பட்ட தேவையில்லாத காரியங்களை ஆண்டவர் நீக்கி போடும்படியாக வந்தார். நீக்கி போட்டு விட்டு சிலுவைக்கு நேராக தன்னை ஒப்பு கொடுத்து போனார். நம்முடைய ராஜா யார்? அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். அண்ட சராசங்களையும் படைத்தவர், வார்த்தையினாலே உலகத்தை உருவாக்கின ஆண்டவர், தாழ்மை பொருந்தினவராய் அவர் நமக்காக எருசலேமுக்கு நேராக பவனி வருகிறதாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களிலே, பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறது நாட்களிலே, ஆண்டவருடைய பாடுமரணங்களை தியானிக்கிற நாம் பயப்படக்கூடாது. என்று சொன்ன நம்முடைய ராஜா அவர் தாழ்மை பொருந்தினவராய் நம்முடைய வீடுகளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற பெரிய மனிதர்களை தேடி நம்முடைய ஆண்டவர் போகவில்லை. அதாவது மிக முக்கியமான காரியம். எளியவர்களை தேடி, பாவிகளை தேடி, பரதேசிகளை தேடி, திக்கற்றவர்களை தேடி இந்த ராஜா தன்னுடைய பரிவாரமாகிய, தன்னுடைய வாகனமாகிய கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் வருகிறார். இது ஒரு மிக முக்கியமான காரியம். என்ன தெரியுமா? அந்த கழுதை யாருக்கு உள்ளது? கழுதை யாருக்கு உள்ளது? இயேசுடைய கழுதையா? அவர் வளர்த்த கழுதையா? அவர் புல்லு போட்ட கழுதையா? இல்ல, ஆண்டவர் அவருக்காக ஒடுக்கப்பட்ட ஒரு கழுதை அங்கே இருந்தது. இயேசு கலிலேயாவிலே ஊழியத்தை முடித்து விட்டு அவர் எருசலேமுக்கு நேராக பவனி வருகிறார். அவருக்காக கழுதையும் கழுதை குட்டியும் ஆயத்தமாக இருந்தது. ஆண்டவருடைய பணியை செய்ய வருகிற நமக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறதை நாம் பார்க்கணும். அநேக நேரங்களில் சோர்ந்து போவோம். என்ன ஆண்டவரை நீர் செய்கிறீர் என்று பார்த்தா, ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்ற நேரத்திலே சரியாக செய்கிறவராயிருக்கிறார். நமக்காக ஒதுக்கப்பட்ட கழுதைகள் உண்டு. நமக்காக நாம் ஏறி போகும்படியாக, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட போகும்படியாக நமக்கும் ஆண்டவர் வாய்ப்புகளை உருவாக்கி தருகிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே பயப்படாதிருங்க. எந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதிருங்க. உலகம் உங்களை நெருக்கலாம், உலகத்தின் சூழ்நிலை நம்மை ஐயப்படுத்தலாம். பயப்படாதிருங்க. கர்த்தர் தொடர்ந்து உங்களை மேன்மையாய் நடத்துவார் என்ற உணர்வோடு இந்த நாள் தவக்காலத்திலே சீயோனின் ராஜாவை நாம் நினைத்து சந்தோஷப்படுவோம். ஏனென்று சொன்னால் அவரிடத்திலே மகிழ்ச்சி உண்டு. அவர் அந்த தெருவிலே வரும்போது அவருக்கு மாத்திரம்தான் தெரிந்தது, நான் என்ன பண்ண போகிறேன், சிலுவையில் அறையப்பட்டு மரிக்க போகிறேன். ஆனால் ஜனங்களுக்கு என்ன தெரிந்தது? இயேசு ராஜாவாக, அதிசயங்களை செய்கிறவராக, இந்த லாசரு உயிரோடு எழுப்பின மனிதன் வருகிறார். எனவே நமக்கு இந்த எருசலேமுக்குள்ளே நிறைய மீட்பு, நோயாளிகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி அவரை பாடி, அவருக்கு ஓசனா கீதங்களை பாடி அவரை வரவேற்றார்கள். நாம் நம்முடைய ஆண்டவரை வரவேற்போம். சீயோன் குமாரத்தியாய் வாழுவோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தை பயப்படாதே. சூழ்நிலைகள் எதுவானாலும் பயப்படாதே. உடைய பிரச்சனைகள் எதுவானாலும் பயப்படாதே. உன்னை சிந்தனையை கொண்டு குழப்பி போடுகிற சத்துருடைய கிரியைகளை கொண்டு பயப்படாதே. ஏனென்று சொன்ன உடைய ராஜா உடைய வீட்டுக்கு வருகிறார். அவர் தாழ்மை உள்ளவராய் வருகிறார். அவர் கழுதை மேலும் கழுதை குட்டியாகி மரியின் மேலும் ஏறி உங்கள் வீட்டுக்கு வருகிறார். எனவே பயப்படாதுங்க, சோர்ந்து போகாதுங்க. மகிழ்ச்சியின் சந்தோஷத்தை அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவாராக. ஆமென். நாம் எழுந்து ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம்.
நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளாகி நாங்கள் தந்தவைகளை உங்களுக்கு காணிக்கை கொடுத்திருக்கிறோம். ஆண்டவரே, இருதயங்களை பார்க்கிறீங்களா ஆண்டவர்? உங்களுடைய பிள்ளைகள் உமக்காக கொடுக்கிறதை காண்கிறீர்கள் ஆண்டவரே. குறைவில்லாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுடைய கையிலே கொடுக்கும்படி ஆயுதம். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னுடைய வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நிறைவு ஒவ்வொரு தலையில் வைக்கப்படுவதாக கொடுத்திருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சந்ததியின் மேல் என் ஆவி உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னீங்கள் ஆண்டவர். இந்த நாளில் உடைய பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் அவர் ஏறி வருகிறார். உடைய யுத்தங்களுக்கு ஜெயம் தரும்படியாய் ஒரு சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக உனக்கு மீட்பை உண்டாக்கும்படியாக ஏறி வருகிறார் என்று சொல்லி சகரியா தீர்க்க தரிசனை கொண்டு தீர்க்க தரிசனம் உரைத்தீர். அதே வார்த்தை நிறைவேறுகிறார். உன்னுடைய செல்லக்குமாரனாய் இயேசுவை இந்த உலகத்திலே அனுப்பினீர் ஆண்டவரே. சுத்திகரிப்பு நாட்களிலே எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த எங்கள் ஆண்டவர், இந்த நாளிலும் எங்கள் வாழ்விலே காணப்படுகிற உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சுத்திகரிப்பீராக. உம்முடைய வல்லமை எங்களை ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் சிந்தனைகளை காணப்படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் யுத்தத்திலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தராய் எங்களுக்காய் கழுதை மேல் கழுதை குட்டியாகிய மரியின் மேல் ஏறி வருகிற விசுவாசத்தோடு நாங்கள் வாழும்படியாய் கிருபை தருவீராக. எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த எங்கள் ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் எங்கள் வாழ்வில் நிறைவாய்த்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலே உங்களுடைய ஆலயத்திலே வந்து உம்மை பாடி நாங்கள் ஆராதித்தோம் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை தந்திருக்கிற சந்தோஷத்துக்காக சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் அபாத்திராய் கிடக்கிற அநேக இடத்திலே உண்டையா கர்த்தர் கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த பகுதி முழுவதும் கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. உம்மை சேவிக்கிறவர்களானாலும் உம்மை சேவியாதவர்களானாலும் எங்கள் திருச்சபைக்கு வருகிறவர்களானாலும் வெளியிடங்களிலே உம்முடைய உம்மை ஆராதிக்கிறவர்களானாலும் யாராயிருந்தாலும் உம்முடைய பிள்ளைகளை சமாதானத்தின் நிறைவோடு நடத்துவீராக. இந்த பகுதி முழுவதும் உம்முடைய மகிமை பிரவாகம் வீசிக்கொண்டிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் நிறைவாய் வாழும்படியாய் கிருபையால் எந்த ரூபத்திலும் இவர்களின் அதிகாரங்கள் சற்றுடைய போராட்டங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய கூடாரங்களை தொடாதபடி பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இரண்டு சுகமானத்திலே தாரும் கர்த்தாவுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான்கள் தங்கள் படுக்கைகளை கம்பீரிப்பார்கள் சொன்ன வார்த்தை பிரகாரம் உம்முடைய கம்பீரம் உங்களுடைய வாழ்வில் வெளிப்படுவதாக உமக்காய் இடம்பட்டு ஆண்டவரே. அதிகாலையில் எழுந்து உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளக்கூடிய பகுதியாக இந்த இடத்தை மாற்றுவீராக. கர்த்தாவே, உம்மை சேவித்த நாட்களிலே உம்மை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே எங்கள் வீடுகளிலே உம்மை துதிக்கிற துதி இருந்ததையா, உம்மை பாடி ஆராதிக்கிற பாடலின் துதி கேட்டது. நாங்கள் கஷ்டப்படுகிற நேரங்களிலே நெருக்கப்பட்ட நேரங்களில் எல்லாம் எங்கள் வீடுகளில் உம்மை நோக்கி கூப்பிடுதல் கேட்டதையா. இன்றைக்கு அந்த வீடுகளில் எல்லா வீடுகளிலும் அதை மறந்து போய் கிடக்கிற தேசம் எங்கள் தேசத்திலே திரும்பவும் உம்மை துதிக்கிற துதி, உம்மை ஆராதிக்கிற ஆராதனை, உம்மை பற்றி உயர்த்தி பிடிக்கக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தொலைபேசிகளிலே அலைபேசிகளிலே பலவிதமான சமூக ஊடகங்களிலே மூழ்கி கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவீராக. தொலைப்பட்டிகளிலே தொலைக்காட்சிகளிலே மூழ்கி கிடக்கிற ஜனங்களை சந்திப்பீராக. உம்முடைய சமூகத்திலே உம்மை பாடி வீடுகளுக்குள்ளே சமாதானத்தை நிலவை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ராஜாவாகிய நீர் சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூர் என்று சொல்லி சீயோன் குமாரத்திகளாய் நாங்கள் வாழும்படியாய் கிருபை தருவீராக. உம்முடைய தயவுள்ள கரங்களோடு அமர்ந்திருப்பதாக, எங்கள் வீடுகளில் அமர்ந்திருப்பதாக, எங்கள் எல்லா விதமான காரியங்களிலும் உம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீடித்த ஆயுசையும் சுகம்பலனையும் தருவீராக. முதியோர்களை கையில் கெடுப்பீராக. அந்த கையில் தருகிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் தருவீராக. சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் நீங்கி போவதாக. என்னுடைய பிள்ளைகளுக்கு தாவே முதல் வயது ஆனபடியினாலே சோர்வுகளுக்கு இடம்படாதபடி, பயத்துக்கு இடம்படாதபடி, கவலைகளுக்கு இடம்படாதபடி எங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறார். அவர்களை சபையாய் நடத்துவார். என்னுடைய முடிவு
எங்களுக்கு வயது ஏறிக்கொண்டு போகிறது, எங்களை யார் கவனிப்பார்கள் சுரங்களாய்க்கிற எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுத்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி நம்முடைய பிள்ளைகளை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். நாளை நடைபெறுகிற கர்த்தாவே தவக்கால வீடு சந்திப்பை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு வீடுகளுக்கு நாம் கடந்து போகும்போது உம்முடைய மகிமைகளோடு வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை வீடுகளுக்குள்ளே கால் வைக்கும் போது உம்முடைய தெய்வீக சமாதானம் உம்முடைய குடும்பங்களை மாளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. நல்ல சரீர சுகமலனை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் நடைபெறுகிற எங்கள் சுதேச மிஷனரி சங்கத்தின் 125ஆம் ஆண்டு விழாவை நான் உடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் அந்த திட்டுவிளை சபையிலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாய் கிருபை தருவீராக. இந்த வாரம் நடைபெறுகிற ஜெப சண்டே ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே பேச்சாளருடைய கரங்களிலே தருகிறோம், ஒவ்வொரு ஆலயங்களுடைய கரங்களிலே தருகிறோம் ஆண்டவரே. எனக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களுடைய கரங்களிலே தருகிறோம். நிறைவான ஆசீர்வாதம் தருவீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு மக்கள் கொடுக்கும்படியான இருதயங்களை ஒவ்வொருவருக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். கட்டப்பட்டு கிடக்கிறதங்களை கட்டவிழ்கிற அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நிலையில்லாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்தரத்திலே தூங்கிக் கொண்டிருக்கிற உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர். உமக்கு பயந்து உம்முடைய வழிகளிலே நடந்து உம்மை சேவித்து பரமராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படியாய் கிருபைதான். உலகத்திலே சமாதானமாய் நாங்கள் வாழ்ந்து பிறருக்கு சமாதானத்தை விதைக்கும்படியாக சமாதான காரணராய் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இறைவன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூயாவியானுடைய இல்லாத பிரசன்னம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் நிலைத்திருந்து காப்பதாக. கர்த்தர்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள் நாமத்தினாலே.